வரணும். ஆமா ஆமா ஆமா. கூப்பிட்டவா செய்யு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி. கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளோம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாத்திய மாத்தது மாறி அணைந்து இறப்பியாகவே விரதமிருந்து பார்க்க சாரதிக்கு மகிழ்ச்சியே பார்க்க வேண்டிய சபமிருந்து சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் ஐயப்ப போடக்கூடாது சாமி. தலையில நம்ம இருமுடி கட்டினா அப்படி வைக்குவா. கார்த்திகை மாசம் அப்படிதான் இருக்க. வியாபாரியா வேகத்தடை பிறந்த நான் கூட இடுமுடி பைய கட்டிட்டு வராங்களோன்னு பார்த்தேன். இந்த கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தலையில வைக்கணும் எங்க அந்த ஆவுக்குமே வருதுனே. அது வரக்கூடாது. ஐயா கருவாடு 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 கருவாடா? ஆமா. சொல்லு என்னென்ன கருவாடு? பாறை சூர நெத்திலை போல கெண்ட கிழந்து விழுத்தி கருவாடு. என்ன சொல்ற? என்ன கருவாடு? அது கூட இருக்கா? கருவாடு சுத்தமான கருவாடியா? சுத்தமான கருவாடா? வாங்கி சாப்பிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் கருவாடு ரத்தம் கிடைக்குமா? 1/2 லிட்டர் கருவாடு ரத்தமா? ஆமா. ஏண்டா மலகாளி வந்தவனே, கருவாடுக்கு ஏதுடா ரத்தம்? ஐயா அதுல ரத்தம் கிடைக்காது. அது உயிரே இருக்குது. அப்புறம் செத்து போனதே கருவாடு. செத்து போனதா? அது தெரியாம கொசு வந்து வயிற்று பிடிச்சிட்டு வந்துட்டு மீன் பிடிச்சா வியாபாரமா பண்றோம். எங்களுக்கெல்லாம் சுத்த கருவாடுல அப்படி கருவாடு ராமேஸ்வர கருவாடியா? ஐயா வாங்கி தின்னுங்க, நல்லா இருக்கு கருவாடு. ஆமா சரி, என் கருவாடை வாங்கி தின்னுங்க. ஐயா கருவாடா தின்னுங்க. ஒரு உள்ள வந்திருக்கேன். இப்ப பாருங்க கருவாடு இந்த சூப்பு எலும்பு இருக்கும்ல, கருவாட்டுல சூப் எலும்பா? ஆமா. அது கூட கொஞ்சம் கொட்டி சாப்பிடுற மாதிரி. கொட்டி சாப்பிடுற மாதிரியா? கருவா அடே நாங்கெல்லாம் மாட்டுக்கறி தின்னுதான் பழக்க. என்னமோ சொல்லி அது சூப் எலும்பு இருக்கு. நீ 2 எலும்பு வாங்கி தின்னு. ரங்கசாமி வேண்டாம் சாமி. ஏன் சாப்பிடுவா? நீ கிடா வெட்டிடுவாங்க. ஆமா சாப்பிட்டீங்கல்ல அதான் அண்ணே. மாட்டுக்கறி மிஞ்சின மருந்து எதுவும் கிடையாதுனே. சரி தெரிஞ்சுக்க. நீ விளம்பரம் பண்ணாத. உனக்கு வேணும்னா சொல்லு. இங்க கிழக்கல சேட விட்டு தான் போடுறாங்க. ஐயோ சாமி. சரி வியாபாரத்தையே மாட்டுட்டே. சூரட்டி. ஓஹோ ஓ சரி. யார் என் சகலையா? பட்டியம்மா போனாலே சுபாஷ். சுபாஷ் என் சகலை. சகலையா? ஆமா. என் பார்க்க வரல வந்துட்டியா? ஆனா பாருங்க எதுல தம்பி அதுல பார்த்தது 7வது பெட்டி. அதெல்லாம் பார்க்க வேணாம். இப்படியே வியாபாரம் பண்ணிட்டு வரேன். சரி யாராவது வாங்குங்க கருவாடு. ஆனா தெக்கு தின்னண்டா சென்ட்ரல் வந்து. உனக்கு வேண்டாமா? வேண்டாம்னே இதுதானே சேகர். உனக்கு வேண்டாமா? அதெல்லாம் கவுச்சி வாடடிக்கு கிறங்க. நீ பிராமணவாள். நீ ஓ ஐயரா? நீ பேஸ்ட் எந்த நறுக்கையரா? ஆமா சரி. ஆனா இப்படி வியாபாரம் பார்த்து ஒண்ணு சரியில்லை. இப்படியே ஊருக்காரங்கிட்ட போய் வியாபாரம் பார்க்கலாம். ஆமா இது மட்டமெல்லாம் கடிச்சு படுத்து நல்லா போடு. ஏதாவது தெரிய போகுது தம்பி. ஊர்ல போனா வியாபாரம் ஓடுமா? ஊர்ல போனா நான் போனா ஓடிடு. ஐயா நான் போனா வாங்க ஆயிடுவாங்க. கருவாடு கருவாடு கருவாடு. என்னென்ன கருவாடு இருக்குது? அது வாங்கடே, காசா வாங்கடா. கருவாடா? சரக்கு விற்கிறா, கருவாடு விற்கிறா. பாய் பயிர என்னது? மகனே சரியில்லை. ஏப்பா போப்பா. அவ கூப்பிடுறல வீட்டுக்காரம்மா கருவாடு கேட்டுச்சாம்மா போ. அந்த பையன் வீட்டுக்காரம்மா. வீட்டுக்காரம்மாவா? பாவம். ஏடா நீ வேற. ஆனா பாருல எவர்த்த எங்கிட்ட அவனுக்கு போய் வீட்டுக்கம்மா சொல்லிட்டு நாளைக்கு போய் மருந்து குடிச்சு மாட்டாடே. ஏய் இப்ப பாரு வியாபாரத்தை சூடு பிடிக்குவாங்க. அம்மா வாங்க
ஏ எம்மாமா வேண்டாமா நாயர் ஒருத்தர் ஓடிச்சா அவனே பாரு மருதமலை மாமுடியே முருகையா யாருங்க முருகனுக்கு மாலை போட்டிருக்குது? இருமுறை கட்டின அப்படி கட்டிக்கிட்டு வர்றீங்க ஏங்க பூண்டு வியாபாரம், பூண்டு பூண்டு வெள்ளை பூண்டு கொல்லிமலை வெள்ளை பூண்டு. கருவாடு சுத்தமான கருவாடு வழக்கமா வாங்க. பொய் இது சுத்தமான கருவாடு இல்ல, தேஞ்சு போன கருவாடு நம்பி ஏமாந்துறாதீங்க. இது வெள்ளை- பூண்டு பூண்டு கொல்லிமலை வெள்ளை பூண்டு. இது வெள்ளை பூண்டு இல்ல எம்மா சொல்லுங்க. கடைசியில சொன்ன இல்ல ஆமா, அது ஒரு லோடு எங்க 4 பேத்துக்கு அப்படியே இறக்கு. யாரு உங்களுக்கா? ஆமா. மன்னிக்கணுங்க, நான் முகரை பார்த்து வியாபாரம் பண்ற ஆளு, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது. வாங்கம்மா கருவாடு. வாங்கம்மா வெள்ளை பூண்டு. அது வெள்ளை பூண்டு இல்ல, பொய் அது நல்ல கருவாடு இல்ல, நல்ல கருவாடு இல்ல, வேலையே இல்லாத கருவாடு. வேலை இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? யாருக்கு தான் தெரியாது, ஊருக்கே தெரியும். இங்க பாருமா, சொல்லுங்க. நான் பாட்டி வியாபாரம் பார்க்க வந்தேன். என் வியாபாரத்தை கெடுக்காத. ஏன் வியாபாரத்தை இங்க பாருங்க. நீங்க ஒரு ஆம்பளை, எந்த நேரத்துல எங்க வேணாலும் போய் ஊர் ஊரா சுத்தி வியாபாரம் பண்ணலாம். நான் ஒரு பொம்பளை, நேர காலத்துல வீட்டுக்கு போகணும். பொம்பளை பிள்ளை வியாபாரம் பாக்குற உங்களுக்கு என்ன ஊரை பிடிச்சி கேக்குற வேலையா? உன் கருவாடு என் கருவாடை வாங்கி தின்னுமா? ஏங்க உங்க கருவாடையா? ஐயோ, உங்க கருவாடை வாங்கி தின்னுட்டா அப்படியே புழு புழுந்தா இருக்கும். உன் பூண்டை பார்த்தா உன் பூண்டை தின்னுட்டு டம்மு டம்மு அது இல்லன்னாதாயா பிரச்சனை. அது இல்லன்னாதான் பிரச்சனை. ஒன்னு சொல்றதை கேளுமா. என்னது? நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் நான் சண்டை போடவா வந்தேன்? என் கருவாடு அவ்வளவு சுவையான கருவாடு தெரியுமா? யாரு உங்க கருவாடா? அப்பா, உங்க கருவாடுல வெளியே சொல்லாதீங்க, வெக்கம். உன் மூஞ்சில முடிச்சாவே வியாபாரம் விளங்க போகுது. நீங்க ஊமூஞ்சில முடிச்சதுக்கு என் வியாபாரம் புழு புழு புழுன்னு இருக்கு. என்னது என்னது? ஓ மூஞ்சி. ஆமா, ஓ மூஞ்சின்னு தெளிவா சொல்லுங்க. இங்க பாருமா, உன் பேச்சு சரியில்லை. ஏன் பேச்சா? உங்க பேச்ச கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னதான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. முதல்ல நீங்க அவனை தெரிஞ்சுக்கோங்க. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, அப்பதான் போற இடத்துல பொழைக்க முடியும். ஆம்பளை பொம்பளையே கிடையாது. பொம்பளை இல்லைன்னா ஆம்பளையே கிடையாதுங்க. இங்க பாருமா, நான் பொம்பளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆம்பளையே கிடையாதுங்க. ஒரு சொல்றத கேளு. பொம்பளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆம்பளையே கிடையாதுங்க. ஒரு சொல்றதுனால தெளிவா கேளு. சொல்லுங்க. நாங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? எனக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. தம்பி நாடகத்தை முடிச்சுட்டு காலைல கூட அடிச்சுட்டு சாவுங்க. இப்ப 2 பேரும் இங்க வாங்க, பஞ்சாயத்து நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்றேன் சார், ஒரு 2 பேத்துக்கு யாருக்கு பெருசுன்னு நான் பார்த்து சொல்றேனே. எப்படிங்கண்ணே? அப்படித்தான். அதான் எப்படி? நாங்களாம் அளந்து பாத்துருவோமா? நீங்க அளந்து, அவர் அவுக்க சொல்லுவாரு, நீங்க அளந்து பாப்பீங்களா? வெட்டி அடமான வச்சிருவீங்க. ஏமா இங்க பாரு, எங்களுக்கு நைட்ல இந்த வேலை, பகல்ல வந்து கொத்தனார் வேலை செய்வோம். ஓஹோ, அளந்து பார்த்து கட்டிடுவோமா? அவன் தான் தூத்துக்குடி கொத்தனார். அளந்து பார்த்து கட்டிடுவோம், காட்டிடுவோம். அளந்து பார்த்து காட்டிடுவோம்னே. அவன் ரொம்ப மோசமானவன். இங்க பாருமா, பொம்பளை மாதிரி இருக்கு. நீ ஏங்க நீ என்ன பொம்பளை மாதிரி இருக்கிற? என்ன சொன்னீங்க? சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? நீ போல ஒரு பொம்பளையா? என்ன சொன்னீங்க? நீ பொம்பளையா கேட்ட? உள்ள வாங்க, உங்க சண்டையை கட்டிட்டு வைக்கிறேன். ஏங்க சாமி இது வா. நீங்க தான் பொம்பளையான்னு கேட்டீங்க. இல்ல வேண்டாமா? டோன்ட் டச் மீ. ஐயோ, ஏன் எய்ட்ஸா? இல்ல, பெண்கள் தொட்டா எனக்கு பிடிக்காது. தொட்டா பிடிக்காது. சாமி உள்ளூர். சரி சொல்லுங்க. நான் சொல்றதை கேளுமா. கால்ல கூட விழுந்துருவேன். ஏய், பொம்பளை இல்லனா நீ பொம்பளைக்கு அடையாளமே தெரியல உனக்கு. பார்த்தா தெரியாதுங்க, பார்க்கத்தான் தெரியும். நான் பார்த்ததே கண்ணு பீஸ் போய் கிடக்குது. உங்களுக்கா? ஆமா. வீசு போனாலும் வண்டி போட்டு சுத்துறீங்களே. வண்டியை போடுற முடியாது. நீ எங்க விலை குடிச்சுட்டு இருந்தியா? கம்முல பாரு. இப்ப வையம்பட்டி பக்கம்லாம் வருது. சாமி நான் சொல்றது என்னன்னு தெளிவா கேளுமா. என்னன்னு சொல்லுங்க. எப்படியே காலையில டைவ் சாஹிப் பாக்குறேன். யாரு உங்களுக்கா? சரி, அடிக்கடி தரகம்பட்டி வரைய என்ன வேலை? தரகம்பட்டியா? அங்க எதுக்கு என்ன வேலை உனக்கு? நீ எதுக்கு நான் போறேன் பாக்குறேன்? அவருக்கு அதான் வேலை. இங்க பாருமா, சொல்லுங்க. எதுல விட்டேன்? இதுல விட்டீங்க, நான் அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. ஆமா, வாயில சோத்திக்கிற வாயிடா. இங்க பாருமா, சொல்லுங்க. பொம்பளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிங்க இருக்கணும்? அங்க பாரு, யாரு? எல்லாம் சேலை கட்டிட்டு ஓஹோ, அப்படியே உட்காந்துருக்கு பாரு. அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனே உட்காந்துருக்கு. ஏங்க நான் கூட தான் பாவாடை சட்டை போட்டு ரொம்ப அடக்க ஒடுக்கமா வந்திருக்கேன். அப்படி இருக்க கூடாது. வேற எப்படி இருக்கணும்? அத மாதிரி பெண்கள் வந்தா கையெடுத்து கும்பிடலாம். நீங்க என்னைய கூட பார்த்து கும்பிடலாம். இதெல்லாம் என்ன துணி? புது துணியா? என்னது புது துணியானே? புது துணிங்க. இப்படிலாம் பொண்ணு கட்டி வரலாமா? வேற எப்படி கட்டிட்டு வரணும்? நீங்க தான் இந்த நாட்டையே கெடுக்குறீங்கன்னு. நாங்களா அந்த இல்லைன்னா அந்த நாடே வேலை செய்யாது. அப்படி கிடையாதுமா. வேற எப்படி? ஒன்னு சொல்றதுனால தெளிவா கேளு. பெண்கள் எப்படி இருக்க கூடாதுமா? எப்படிங்க இருக்கணும்? உன்னை சொல்லி என்ன பண்றது? ஒவ்வொரு இருக்கணுமா?
பப்புனா அவர் நிறைய பாத்துருப்பாரு போல. அதெல்லாம் ஐயோ எல்லாம் பழைய வண்டியே பார்த்துருக்காரு. ஆஹா. நான் ஏன் சொல்றேன்னா சொல்லுங்க. இப்படிதான் பாருங்க, எது வேணுமே போடலாம். இந்த நைட்டி கண்டுபிடிச்சாங்க. நைட்டி நைட்டு ஏங்க நைட்டிய பத்தி தப்பா பேசுறீங்க? அத சொல்லாத. ஏன்? குளிருக்கு நல்லதா? குளிருக்கு நல்லதா? ஆஹா. நைட்டி ஏன் கண்டுபிடிச்சா இருங்க நைட்டி குளிருக்கு நல்லதா அவருக்கு எப்படி தெரியும்? அவர் நைட்ல போல அதான் போட்டுக்கு வர. அப்படியா? நாடகலினா நைட்டி எதுக்கு போடுவாங்க? எதுக்கு போடுவாங்க? இதான் இந்த குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்காங்க, பிரசவமானவங்க. ஓஹோ. அதுக்கு நல்லா சுகமா இருக்கிறனால நைட்டி கண்டுபிடிச்சாங்க. ஆமா. அந்த நைட்டி எங்க போடணும்? எங்க போடணும்? நைட்டி வந்து நைட்ல போட்டனாலதான் நைட்டி. ஓஹோ. ஆமா நைட்ல. ஆமா, பகல்ல போட்ட பைட்டி. ஆ? நீ வேற மதியானத்துல போட்டா? ஏங்க உங்க அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? பிஏ ஏதா அதான் இப்படி தெளிவா பேசுறீங்க. சோறு திங்கிறமா? ஆஹா. இல்லம்மா, நைட்டி அப்பதான் போடணும். ஆனா அப்படி கிடையாதுமா. வேற எப்படி? இந்த அழுகாத, அழுகாம சொல்றா. எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம சொல்லுங்க. வேற ஏதோ வாயில வந்துரு. ஆனா இடம் பொருளா பாக்குறதா இருக்கு. யாரு நீங்களா? அதெல்லாம் பாப்பீங்களா? ஆஹா. எனவே மத்த ஊர்ல விட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறேன், இங்க பேசுறது உனக்கு என்ன? சரி. வாயில என்ன வசம்பா? நான் சொல்றத கேளுமா. ஆ, நான் என்ன சொல்றேன்னா, நைட் எங்க போடணும்? நைட்ல போடணும். சரி. இங்க கடைக்கு போனா நைட்டி, நைட்டு இங்க இருந்து வெள்ளியடிக்கு போனா நைட்டு. ஒரு பொள்ளைய பாக்குறோம், இங்க இருந்து மணவாடிக்கு நாங்க தாண்டவமலை வரைக்கும் நைட்டி. அது போடுறது தாங்க எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. என் பொண்டாட்டி ஆசை ஆசையா நைட்டி கேட்டா. நம்ம பொண்டாட்டியா? எந்த பொண்டாட்டிங்க? நம்ம பொண்டாட்டி நான் குத்திக்கு விட்டுருக்கிறேன் பாரு. ரெண்டா? ரெண்டெல்லாம் இல்லையா? இல்ல மூணா? உங்க பொண்டாட்டி நைட்டி கேட்டாங்க. ஆமா. வாங்கி கொடுத்தீங்களா? ஆசை ஆசையா நைட்டி கேட்டா. ஆசை ஆசையா? ஆசை ஆசையா. சரி. சரி, அந்த பருவாய் முட்டைக்கு நானும் வாங்கி கொடுத்தேன். ஆஹா. ஆனா நைட்டி போட்டு காலையில பொண்டாட்டி சாணி போடுவா. எது? எந்த சாணி? ஏங்க பாத்ரூம்ல இடம் இல்லையா? அட அந்த சாணி இல்லம்மா, வேற எந்த சாணி? வீட்டு வாசலுக்கு சாணி ஓ, போடுவா. சாணி தெளிப்பாங்களா? ஆமா. அப்படி தெளிவா சொல்லி தர முண்டா, தெளிவா சொல்லி தர. அது நல்லா கேளு, நீ திட்டு. ஆ. இன்னைக்கு திட்டிக்க. ஆமா. ம். இத மாதிரி இதை விட்டு இதுல வாயில 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 சோதிக்கிற ஐயா. இத மாதிரி வாசு தெளிச்சு ஆ. காலையில கோலம் போடுவான். சரி. அப்படி கோலம் போட்டு நைட்டி போட்டு கோலம் போடுறான். அப்படி கோலம் போடும்போது எங்க ஊரு மாயனூர் முதற்கொண்டு பெரிய பெரிய ஆம்பளைகள் எங்க வீட்டு முன்னாடியே நிக்கிறாங்க. இருங்க. உங்க வீட்டு பெரிய ஆம்பளைங்க எல்லாம் காலையில வேலையே இல்லாம வந்து உங்க பொண்டாட்டி போற கோலத்தை பாக்குறாங்கன்னா உங்க பொண்டாட்டி அருமையா போடுவாங்கன்னு அர்த்தம். போடும். அவ போடுவா. அட கோலத்தங்க. கோலத்தில்லம்மா, நீ என் பொண்டாட்டி. என்ன? மரியாதை கெட்டு போயிரும்டா. அதுக்கு திண்டுக்கல்ல இருந்து காசு கொடுத்து ஏண்டா டேய் டேய் உன் பொண்டாட்டி என்னடே? நன்னாரி பையல டேய். இல்ல ஊருக்கு வண்டி பிடிச்சிட்டு உனக்கு நான் பொண்டாட்டி இருக்கேடா? ஊருக்கு நான் எங்க சொல்லி பார்த்தேன். நான் பார்த்தனே. இல்லம்மா, ஆ. ஒரு இனிப்புன்னு சொன்னா இனிக்காது. ஆ. தொட்டு நக்குனால சக்கரைன்னு எழுதுனா இனிக்காது. இனிக்காது. நக்குனாதான் இனிக்கும். நக்குனால இனிக்கும். நீ ஆமா. இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு என் பொண்டாட்டி. சரி முடி பொழைச்சு போ. ஒரு பேச்சுக்கு நான் உன் பொண்டாட்டி. இது எங்க வீட்டு வாசல். இது உங்க வீட்டு வாசல். கலையரங்கம். கலையரங்கம் தான்டா. இப்போதைக்கு பேச்சுக்கு எங்க சரிங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேங்க. சூழ்நிலை புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா. இது எங்க வீட்டு வாசல். இது உங்க வீட்டு வாசல். இதே எங்க வீட்டு உள்ளன்னு வர்றது. ஓ, நுழைவாயில். நுழைவாயில். ஆமா. இங்க பாருமா. சொல்லுங்க. இப்போ உன் கிண்ணிய தூக்கிட்டு. ஏங்க உங்களுக்கு இப்ப கூட என் கிண்ணி வேணுமா? இல்லங்க, கோலப்பொடி கிண்ணி தான் கேக்குறேன். கோலப்பொடி கிண்ணி. கோலப்பொடி கிண்ணி. உன் கிண்ணிய தூக்கிட்டு. என் கிண்ணிய தூக்கிக்கிட்டு. கோலப்பொடி கிண்ணிய தூக்கிட்டு எங்க வீட்டு வாசல்ல வரேன். சரிங்க. எப்படி தெரியுமா? எப்படிங்க? கையில கிண்ணி இல்லையே. கிண்ணியா? தம்பி, அட கிண்ணி மாற வச்சுக்க எப்படி? ஓ, இங்க இருக்கு பாரு. அதானே கிண்ணிதான். ஐயோ, உனக்கு அப்படித்தானே பிடிக்கும். அப்புறம் எதுதான் இந்த இதை வச்சுக்க. இது சரியா இருக்குமா? இது சரியா இருக்கு. வச்சுக்க. தம்பி, இது அடக்கமா இருக்கும்டா. கைக்கு. ஆமா. இது கோலப்பொடி கிண்டி. ஏன் கிண்ணியா? நீதான் என் கிண்ணிய பாக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க. நெளிவுக்கு வரதே மறந்துடு. நெளிவுக்கு வரதே மறந்துடு. இது கிண்டி. இத வச்சிட்டு நீ எப்படி தெரியுமா வர? எப்படிங்க? நீ வேற ஏன்டா டப்பு குடுப்பீங்க போல. அப்படியே வாங்க. ஏங்க இப்படி. இந்த கிண்ணி. சரி பூங்க தூக்கிங்க. ஏங்க நீங்க போய் அப்படி. நீங்க யாரு? நானே மாயனூர். சரி சரி. ஏங்க நான் தான் உங்க பொண்டாட்டி. நீதான் என் பொண்டாட்டி. நான் தான் உங்க பொண்டாட்டி. நான் தான் உங்க பொண்டாட்டி.
என் கிண்ணி உங்க கண்ணுக்கு தெரியுதா? அப்ப அது இருக்கதான் நல்லது. தெரியும்னு நினைச்சிடாதீங்க. வரட்டுமா? எப்படிங்க நைவா? நைவா. வரவா? வரட்டுமா? ஏங்க நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கொடுக்கமா வர்றேன். நீங்க அதையும் கெடுத்து விடுறீங்க பாத்தீங்களா? பொண்டாட்டி குளிஞ்சு தலையை மேல தூக்க மாட்டான். ஓஹோ, எங்க உங்க பொண்டாட்டி? படிதாண்டா பத்தினி. சரிங்க. ஆனா காமெடியே தாண்டும். ஏங்க மறுபடியும் கேக்குறீங்க, கிண்ணி உங்க கண்ணுக்கு தெரியுதா? இல்ல ஓரளவுக்கு தெரியும். ஏங்க 2 வருஷமா வந்து ஓரளவுக்கு தான் தெரியுதா? அப்படியே இருந்துக்கங்க. வரமா? இதுக்கு மேலே இழுவையா? இப்பதான் தெரியுது ஏன் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போச்சுன்னு. இப்படி இழுவ போட்டு அப்புறம் எப்படிடா இருக்கா? இப்ப பாருங்க. ஏங்க நான் தான் குடும்ப குத்துறா இருக்கு. அட குத்து விளக்குங்க. வரட்டுமா? ஓடுகாலி முட்டை மாதிரி வருது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். உனக்காக மெனக்கட்டு திண்டுக்கல் வந்து நாங்க கஷ்டப்பட்டு வந்தா கொண்டாட்டிங்கிற பப்பாட்டிங்கிற ஓடுகாலிங்கிற. கொஞ்சம் நைவா வாமா. இதுக்கு மேலே இழுவையா? என்னங்க நீங்க? நைவா வாமா. விடிய வரிய போடுமில்ல தெரியுதா? மாயனூரா? நான் எல்லாருக்கும் இப்படிதான் வரமாட்டேன். கடைசியா ஒரே தடவை தான். சரியா? டக்குனு முடிச்சுக்கணும். நீதான் ஆலாமரத்தை பெட்டி. ஏங்க காலையில டிவோர்ஸ் கட்டுவோம். ஏங்க வரட்டுமா? ஒரே தடவை. என்னாச்சுடா டேய்? ஏய் என்னாச்சு கண்ணுங்க? என்னங்க தெரிஞ்சிச்சு? வேற எப்படிங்க? கொலையா தொங்குதா? வேற எப்படி? ஏமா சொல்லுங்க. எப்படியே கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் தம்பி. இதுக்கு சீடு பவுடர் போடுறா பவுடர் போடுறது. யாரு? இங்க பாருமா. சொல்லுங்க. இங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நானு என்னோட பூண்டி வியாபாரத்தை மாத்திலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பூண்டி வைக்க போய் எல்லாரும் ரொம்ப மோசம் பண்றாங்க. அதனால நான் நல்ல வியாபாரத்துக்கு மாறலான்னு. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் கேக்குறீங்களா? நான் இளநீ வியாபாரத்துக்கு மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா தம்பி, இளநீடா? ஓ இளநீ. ஏமா இது கேரளா இளநியா இல்லை தமிழ்நாட்டு இளநியா? இது திண்டுக்கல் இளநீ. திண்டுக்கல் இளநீ கூட விற்கிறாங்களா? ஏன் கிடைச்சா எல்லா பக்கமும் விற்கலாம். சரி பரவாயில்லமா. சொல்லுங்க. நான் என்ன வியாபாரத்துக்கு பாக்குறேன்? என்ன வியாபாரம்? நான் நொங்கு வியாபாரம் பாக்குறேன். யாருங்க? ஆளு கிடைக்கல. யார் உங்களுக்கா? உங்களுக்கா கிடைக்கல? சாமி. சரி இங்க பாருமா. சொல்லுங்க. உங்க வியாபாரத்தை கொஞ்சம் சந்தேகம். ஏங்க ஒரு மனுஷனுக்கு எது வேணாலும் வரலாம், சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. உடனே கேளுங்க, நான் இப்பவே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இங்க பாருமா. சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா கேட்பனா நீ ஒவ்வொன்னா சொல்லுவியா? ஒவ்வொன்னா கேட்பீங்களா? நான் ஒவ்வொன்னா கொடுப்பேனா? எப்படி தெரியுமா? எப்படி? ஹலோ 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 எல்லியம்மா எல்லியம்மா பழனியம்மா பழனியம்மா. அக்கா எந்திரிச்சு வாக்கா. அல்லியம்மாக்கா நீ வராதுக்கா. அக்கா நீ உட்காருக்கா. நீ உட்காரு. எல்லியம்மா எல்லியம்மா அம்மா எல்லியம்மா எல்லியம்மா. உங்க வீட்டு எல்லி மரம் எப்படி இருக்குமம்மா? உங்க வீட்டு எல்லி மரம் எப்படித்தான் இருக்குமம்மா? ஐயா நொங்க ஐயா நொங்க ஐயா. நீ கிழிச்சு விடுவ நீ விட்டா. இல்லதுக்கே வேலை இல்லையா? ஆமா ஐயா நொங்க ஐயா நொங்க ஐயா. எங்க தென்னை மரம் மேல இருந்து கீழே வரைக்கும் வலுவலுன்னு 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 தான் இருக்கும் ஐயா. உங்க வீட்டு தலைமரம் எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் வலுவலுன்னு இருக்குமம்மா. ஆமாங்க. ஆனா எங்க வீட்டு பலமரம் எல்லாம் எப்படி சொர சொரன்னு கருகன்னு சொர சொரன்னு கருகன்னு இருக்குமம்மா. ஐயே அம்மா எல்லியம்மா எல்லியம்மா. உங்க தென்னை மரத்துல ஏறி எப்படித்தான் காக்கிவம்மா? ஐயா நொங்கையா 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 நொங்கையா. எங்க இளநீ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா தனித்தனியா காக்கிமையா. உங்க வீட்டு எல்லி மரம் எல்லாம் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தனித்தனியா காக்கிவம்மா. ஆனா எங்க வீட்டு நொங்கெல்லாம்
வாங்க பிரிச்சு தரலாம். இந்த பிளேட் வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கேன். ஏமா நீ வேற வேணாமா? அம்மா எள்ளி அம்மா எள்ளி அம்மா உங்க எள்ளி மரத்துல எள்ளி எவ்வளவு தண்ணி இருக்கும் எவ்வளவு தண்ணி இருக்கும் எவ்வளவுதான் தண்ணி இருக்கும் அம்மா. ஐயா நுங்கையா 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 எங்க எல்லையில காப்படி தண்ணி இருக்கும் அரைப்படி தண்ணி தான் இருக்கும் ஐயா. உங்க வீட்டு எள்ளியில காப்படி அரைப்படி தண்ணி இருக்கும் அம்மா. ஆனா எங்க வீட்டு நொங்கலி எல்லாம் எப்படி 2 சொட்டு 3 சொட்டு 4 சொட்டு. அம்மா எள்ளி அம்மா எள்ளி அம்மா உங்க எள்ளி மரத்துல கடைசியா என்னதான் மிஞ்சும் அம்மா. ஐயா நுங்கையா நுங்கையா எங்க எல்லையில ஓடு மிஞ்சம் நாறு மிஞ்சம் கொட்டாங்குச்சி தான் மிஞ்சும் ஐயா. உங்க வீட்டு எள்ளி மரத்துல ஓடு மிஞ்சு நாறு மிஞ்சு கொட்டாங்குச்சி மிஞ்சும் அம்மா. ஆனா எங்க வீட்டு நொங்கு மரத்துல எல்லாம் கடைசியா கொட்டை மிஞ்சம் கொட்டை மிஞ்சம் கொட்டலாம். என்ன கொட்டை? பணம் கொட்டை. அப்படி தெளிவா சொல்லுங்க, பாக்குறவங்க தப்பா நினைக்கிறாங்களா? தப்பா அவளுக்கே தெரியும். கண்ணுங்க ரேல இருக்கா கொட்டை வெட்டிக்காரு சாமி சாமி. ஆமா அதனால என்ன பண்றீங்க? ஆடுவோமா? ஆடுறீங்க ஆடுவேன் பாடுவீங்க பாடுவேன். அண்ணா கொஞ்சம் மாறி சொல்லுங்க. ஆடுறீங்க நாங்க சேர்த்தோமா? நீங்க சேர்ந்து சரி சரி. அதனால எப்படி தெரியுமா? எப்படி? புளியமலம் ஆமா புளியமலம் புளியமலம் பெட்டிக்கார கொட்டை எடுத்த பழம் இது கோலலா இருக்கும் பழம் இது பலவள என்று இருக்கும் பழம் பொந்தை கண்டால் நமக்கென்று போகும் பழம். தம்பி கை வச்சு மட்டும் பாரு. அப்படி இருக்கா? அப்படி இருக்கு. அது கம்மாக்கார ஓரத்தில் ஏண்டா பொம்னாடி விட்டு கம்னாடி வந்து கட்டி பிடிக்கிற? அவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்க. மேல ஏறுற சேர்ல பாத்து ஏப்பா கண்ணை மூடிட்டு வர? பொம்பளை பிள்ளை விட்டுட்டு ஆம்பளை கிட்ட போறிய என்ன கணக்கு? நீங்களே ஒரு பெரிய மனுஷங்க நடுவுதான் புடிச்சு விட வேண்டியதாண்டா. தம்பி கண்ணை திறந்து பார்த்து வா. அதுக்காக வந்திருக்கிறோம் நாங்க பிடிச்சு விடுறதுக்கு. தீ மூட்டி நெஞ்சாமுளியே பத்த வச்ச காட்டு பேச்சினி அடியே மச்சி விட்டு மயிலே என் மனசு போடும் வாய் நிறைஞ்சிரும் பாத்துக்க. என்ன ஒரு வேகம் என்ன ஒரு வெறி. ஏப்பா நாடகம் இல்லாம வீட்டுல இருக்க வேண்டியதானே? எதுக்கு கான்ட்ராக்ட் வாங்குற? நல்லா காஞ்ச மாதிரி கம்புல ஏறி என்ன அவன் கணக்கு? நான் கூட நீ மெட்ராஸ் போயிருவேன் தெப்ப கொடுத்துரும் பார்த்து சாமி சாமி வந்துட்டு யார் தெப்ப கொடுத்துருங்க? கருவே மாத்துலதான் கருங்குருவி ஒண்ணு குந்தி ஜோடி தேடித்தா சோகமாக கூறப்போ என்னதான் நினைச்சுக்கிட்டே மானே மானே எனக்கு ஏத்த ஜோடிய நீ காமி காமி அடி சொன்ன சொல்லு
இந்த ஆட்டம் இதே ஆட்டத்தை போடு அடுத்தபடி அருமையா இருக்குது முன்னாடி நல்லா சரியா பின்னாடி ஆட்டத்தை அப்படி மாத்தி செய்ய தம்பி அது சொன்ன அங்கே எங்க போறேன் வாயா நீங்க நல்லா ஆடுறீங்களா பாருங்க நல்லா ஆடுவேன் ஆமா நல்லா பாடுவேன் உங்க ஊர் என்ன உங்க பேர் என்ன ஊர்தான் அவர் என்னமோ கேட்கிறாரு என்னன்னு சொல்லுங்க ஊர்தானே பிள்ளைக்கு ஊர்ல கொடையில உடைச்சு விட்டுக்க உடைச்சு விடுறா தொடச்சு விட்டா என்ன ஊருது ஊர் நிக்கிற ஆனா ஏற்கனவே 11 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு அதனால ஏங்க எங்க போய் ஒன்ற என்னைய பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஆச்சரியமே வரலையா ஆசை ஆசை அருமை வந்துருச்சு வந்துருச்சா எடுத்து விடுங்க கேட்போம் ஏங்க அப்படியே யாரு திரும்ப லவ் பண்றது ஆ, உங்களை நான் லவ் பண்றேன் லவ் பண்றீங்க ஆனா உங்களுக்கு பேர் இது என் பேரு என்னன்னு கேக்குறீங்களா என் பேரு ஆமா என் பேரு சுனிதா நல்லா இருக்கும்டா ஏங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. வாடா தம்பி இருக்கிறவங்க கை வைக்கலாம் நீங்க ஏன் வைக்கிறீங்க ஆ, பேரு சுனிதா தேவிங்க ஏன் பேர் என்ன தெரியுமா என்னது சு சு இன் அது இல்ல ஆ, சுபாஷ் அட சுண்ணாம்புன்னு சொல்ல வந்தேங்க ஆ. ஆமா சுபாஷ் என் பேரு உங்க பேரு சுபாஷ் உங்க பேரு என் பேரு லீலா லீலா உங்கள் ஊர் என்ன என் ஊரு இழுத்தடி சம்பட்டி என் ஊரு ஆ, அடப்படுத்தாம்பட்டி நல்லா எடுப்பீங்களா எழுப்பீங்களா யார் நீங்களா முதல்ல நல்லா எடுங்க அப்ப நாங்க நீ குடுக்குறோம் மட்டும் பாத்துக்கிட்டு இரு அடப்பை எப்படி எடுக்கிறான் என்னைய பாரு என் சொந்த ஊரு திண்டுக்கல் திண்டுக்கல் ஆமா. பேருங்க லீலா லீலா நான் உங்களுக்கு காதல் பண்ணலான்னு இருக்கிறேன் என்னங்க என்னங்க காதல் காதல் பண்றீங்களா தெளிவா அதுல பண்ணா ரத்தம் வரும்டா காதல் எவரே பண்றா காதல் பண்ணுவீங்க ஐயோ எனக்கும் காதல் பண்ணுங்க பண்ணுங்க எப்படி தெரியுமா எப்படி? மாத்தி வச்சிருக்கலாமா காதல் பண்றதுல கலைப்பு வந்து ஹலோ 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 ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது ஒண்ணு ஓ காலண்டு போகுது பின்னு நான் முத்தம் போட துடிக்கிறேன் உன்னை நீ முன்ன கட்டி அடிக்கிற கண்ணே நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன
அன்புக்குரிய நகுல் மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக அன்பு வெளிப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறேன். அன்பு மாமா வேலு மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக அன்பு வெளிப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்தனை நான் எங்கிருந்த எங்க நிலையை விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நேசந்தான் ஓ மோகந்தான் தினம் கண்ணு தெரியுது கையில தொட்டா கரைஞ்சு போகுது மாமா அந்த நொடியில் நெஞ்சம் உன்ன நினைச்சு உறைஞ்சு போகுதே ஆமா இத்தனை நான் எங்கிருந்த எங்க நிலையை விழுந்த எங்க நிலையை விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் ஓ மோகந்தான் தினம் கண்ணு தெரியுது கையில தொட்டா கரைஞ்சு போகுது மாமா அந்த நொடியில் நெஞ்சம் உன்ன நினைச்சு உறைஞ்சு போகுதே ஆமா பொன்மணியே காதலியே பொன்மணியே பூவிலே உங்களல கேட்டா தேவாரம் போல நீலாத நேரம் நான் தேவாரம் போல உங்களுக்கு சேர்ந்தா நான் வள்ளிச்சரம் போல வேடாமத்த போடாத இருக்கம் குமார பச்சரிவன் ஓப்பத்தில் மயங்கின நாச்சு கட்டா அங்க இந்த நாட்டிற்கு மாச கணக்குல கண்டிப்பா காதலனா ஒன்னதான் நினைச்சு போட்டேன் என்ன வார்த்தை சொல்ல போன ஒன்னும் புரியல அழவன்னு காதில என்னதான் பேர் வாழத்தின் சிரிக்கியா இத்தனை நடிக்கிற எங்க நிலையை விழுந்த சொல்லுவாது தெரியாம வளர்ந்து பயமில்ல மாட்டிக்கிட்டே நானும் உன்னை குழிக்குள்ள நீ வந்த நேரமானே வாழ்க்கையில புயலே வந்தாலும் அது பனித்துளி போல அனுப்பொரு பொண்ணு நான் ஆண்டவன் எழுதி வச்சான் அது போலதான் என்னவோ இருக்கலாமையா எனக்கொரு தேவப்படா ஒன்னதான் அனுப்பி வச்சான் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தவமையா அட ஒன்னதான் நினைத்தா ஒரு காலத்தில் சிரிக்கியா இத்தனை நடிக்கிற எங்க நிலையை விழுந்த எந்த பக்கம் திரும்பி நான் எடுத்துதான் எனக்கு தெரியுது கையில தொட்டா கலந்து போகுது மாமா அந்த நொடியில் நான் குறைஞ்சு போகுதே ஆமா வண்ண நிலவே மாமா மாமா வஞ்சி கொடியே மாமா மாமா ஓடாத ரயிலே மாமா மாமா அன்பு லீலா லீலா கட்டி பிடித்து எங்கன பிள்ளை காணா அந்த வழியே போயிடுச்சுடா. வந்த வழியே போயிடுச்சா? ஆமா ஆமா, சிரமமா இருக்காதா? சிரமந்த சீரும் பாம்பை நம்பு சிரமந்த. தம்பிகளா, சிரிக்கிற பெண்ணை நம்பவே நம்பாதீங்க. யாரு கேக்குறா? சத்தியா முத கேக்குறானா? நீ கேக்குறியா முத? சொல்லு பாக்கல. ஐயோ, நீ ஜல்லிவட்டியில 12 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க பாப்பா அவங்க கொடுத்துருக்கேன்டா, பொண்ணு கொடுத்துருக்காங்க. பாப்பா வந்து கட்டி கொடுத்துருக்கேன். நைட் வேலைக்கு போகும்போது உன்னை பார்த்தேன்டா. நைட்டு வேட்ட நீ தானே அதிகமா போயிட்டு இருக்கிற. சாமி சாமி கம்முன்னு. சீரும் பாம்பை நம்பு நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாது என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்றா? ஹலோ ஹலோ ஹலோ. கண்மணி நில்லு,
நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் மலர்ந்த காதலும் நீயும் கலைத்திட நினைத்தால் மாறுமா கண்மணி நில்லு காரணம் சொல்ல காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்குமே காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் மறந்த காதல் மீண்டும் கலைத்திட நினைத்தால் மாறுமா நகைச்சுவை பகுதி சொல்லிக் கொண்டு நாட்டமல மகவாயின் நாடகத்தில் கதை பகுதி துவக்கம். நன்றி, வணக்கம்.